Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நேற்று வீடியோவில் பார்த்த மாதிரி மந்த்லி சிபிஆரை ப்ராப்பராக சப்போர்ட்டாக ஃபாலோ பண்ணி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு வீக் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்கிறப்போ நம்ம வீக்லி சிபிஆரை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ மந்த்லி சிபிஆரை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து மந்த்லி சிபிஆர் நான் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்ததுனா 2 டைம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி சிபிஆரோட சென்ட்ரல் பாயிண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்கினாலும் இந்த மந்த்லி சிபிஆரை எப்போ பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வைக்கிதோ அப்போ தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா டவுன் சைடுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராப்பராக கரெக்டாக சிபிஆர் கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அதே போல் இந்த ரேஞ்ச் இந்த சப்போர்ட்டையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு கீழே க்ளோசிங் வைக்கணும். 15 மினிட்ஸ் கேண்டில் அப்படிங்கிறது வந்து இந்த லெவலுக்கு கீழே 21,930 இதுக்கிட்ட நம்ம வந்து ஸோ இதுக்கிட்ட வந்து நம்ம சப்போர்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். இதுக்கு கீழே க்ளோசிங் வைக்கணும். அதே போல் சென்ட்ரல் பாயிண்ட்டும் இதுக்கிட்டேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவலுக்கு கீழே 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கிது, கிராஸ் பண்ணி க்ளோசிங் வைக்கிது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஷார்ட் சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் அப் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம 21,150 கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ போயிருக்கு, ஹை வந்து 22,123 வரைக்கும் போயிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 22,150 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணி இது வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து எது வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டுக்கு நாளைக்கு பாருங்கள், இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சு பாருங்கள், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 22,000 கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கிட்ட மார்க்கெட் வரும்போது சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம் சரியா. மார்க்கெட் இன்கேஸ் ஃபால் ஆனிச்சு இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சுன்னா இதுக்கிட்ட இருக்கும்போது சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கு வரும். ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு இந்த ரேஞ்சில் இருக்குது சரியா. நம்ம ஆல்ரெடி நீங்கள் சிபிஆரை கூட பிளாட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மந்த்லி சிபிஆர் வந்து இதுக்கிட்ட இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுவாக இருக்கும் 22,150. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது வரைக்கும் போகலாம் 22,200 வரைக்கும் போகலாம். ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அடுத்தடுத்த ஸ்விங்கோட ஹையை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இந்த ஸ்விங்கோட ஹையை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து புது ஹை வச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்விங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துருச்சு. இன்கேஸ் மார்க்கெட் கீழே இறங்குறப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஓகேவா 22,150 இல்லைனா 22,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் கூட ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் வந்து கரெக்டாக இப்படி பாருங்கள் ஓகேவா. ஸோ இதை பிரேக் பண்ணி தான் மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. இதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் திரும்ப இன்கேஸ் கீழே இறங்குதுன்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் கூட உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான வீக்லி சிபிஆர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீக்லி சிபிஆர் பார்க்கும்போது சிபிஆருக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது சென்ட்ரல் சிபிஆருக்கும் கீழே வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எதுக்காக நம்ம சிபிஆரை பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு மார்க்கெட்டோட ஒரு டைரக்ஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் எந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணலாமா இல்லை லாங் சைட் போகலாமா இல்லை ஷார்ட் சைட் போகலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சிபிஆர் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ஜென்ரலான சிபிஆரோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஷார்ட் சைட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ஒரு சின்ன சப்போர்ட், ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே போனப்போ இந்த இடத்துல திரும்ப வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் அதையும் தாண்டி மார்க்கெட் பிரேக் ஆனதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்கு. அப்போது திரும்ப மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகி கீழே இறங்கும் போது என்ன ஆகும்னா இந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இடத்துக்கிட்ட ஏதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் வந்து ஏதாவது ஃபார்ம் ஆகுதா, மார்க்கெட் அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்பராக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு லாங் சைடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
நீங்கள் இப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஆரம்பிச்சிங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கும் ஒரு கரெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பராக ரிஸ்க் ரிவார்டு வச்சு பை பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ தூரம் ரிஸ்க் வைக்கிற மாதிரி இருக்கும், உங்களோட ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு இவ்வளோ தூரம் வரதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இருக்குது, இதெல்லாம் கேப்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு. இப்போ இந்த பிரேக் பண்ணியிருக்கும் போது திரும்ப இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே இறங்கினாலும் இதுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இங்கே ட்ரேட் எடுக்கிறத விட இந்த இடத்துக்கிட்ட ட்ரேட் எடுக்கிறது தான் நமக்கு வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இங்கே தான் நம்மளால் கம்மியான ஒரு ரிஸ்கையும் எடுக்க முடியும். இப்போ இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா ரிஸ்க் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த வீக்லி சிபிஆரோட சென்ட்ரல் பாயிண்ட்டையும் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து இதுக்கிட்ட போகிறப்போ ஒரு செல்லிங்கான ப்ரெஷர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துச்சுனாலோ இல்லை அப் சைடில் மார்க்கெட் போணுச்சுனாலோ இங்கே வந்து ஒரு செல்லிங்கான ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே மேலே போணுச்சுனாலும் இந்த இடம் நம்ம ஆல்ரெடி இதோட இந்த ஸ்விங் ஹையை வந்து நோட் பண்ணியிருக்கோம். அதுக்கிட்டே நமக்கு இந்த டாப் சென்ட்ரல் பாயிண்ட் வந்து இந்த டிசி வீக்லி டிசி வந்து இருக்குது. ஸோ இதுக்கிட்ட இதை பிரேக் பண்ணால் கூட இங்கே போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் வரும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண வந்து ட்ரை பண்ணேன். ஓகேவா? அப்போ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி அப்படிங்கிறது வந்து மந்த்லி சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, வீக்லி சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பிளான் பண்ணுறது உங்கள் ட்ரேடிங்கை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது தான், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக அடுத்தது சிபிஆர் கிட்ட தான் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா சிபிஆர் நோக்கி வரும். அடுத்தது இந்த மந்த்லி சிபிஆர் கிட்ட சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ நான் மந்த்லி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து கரெக்டாக அங்கே பாருங்கள், கீழே இறங்கின மார்க்கெட்டு மந்த்லி சிபிஆரோட சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் கிட்ட வந்து அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லா மேலே போயிருக்கு. அதாவது இது வந்து சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டை உடச்சி தான் கீழே வந்திருக்கு. அகைன் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வர தான் ட்ரை பண்ணியிருக்கு. இந்த இடத்துல இந்த ரெட் கலர் கேண்டில் தெரியுது பார்த்தீங்களா, கீழே வர தான் ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ எல்லாருமே ஷார்ட் சைடு போயிருப்பாங்க. இந்த இடத்துல ஷார்ட் சைடுக்கான என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. இதுக்கும் அதே மாதிரி தான், இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி எது சப்போர்ட்டாக இருந்துச்சோ இப்போ அது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா முன்னாடி சப்போர்ட்டாக இருந்தது, சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்துச்சு, திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறப்போ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனிச்சு இல்லையா. அதனால் மார்க்கெட் திரும்ப கீழே இறங்குது ஒன்ஸ் அப்படின்னா திரும்ப இந்த பாயிண்ட் 46,320 இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா. அடுத்ததாக ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 47,060 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இந்த லெவலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து மேலே பிரேக் பண்ணிச்சு. இதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இந்த லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணணும். 46,735 இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். 47,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ கீழே இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் பிரேக் ஆகுதான்னு பார்த்துவோங்க. ஏன்னா மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிபிஆரை நோக்கி வரும். சரியா? ஆல்ரெடி சிபிஆரை டச் பண்ணிட்டு மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த கீழே வந்தால் கூட இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. இல்லை இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுது நாளைக்கு மார்க்கெட் அப்படின்னா ஃபர்தராக இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வீக்லி சிபிஆர் இப்போ வச்சு பார்ப்போம். அதில் நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீக்லி சிபிஆர் வச்சு பார்க்குறப்பே நமக்கு இதுலேயும் அதுதான் தெரியுது. மந்த்லி சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, வீக்லி சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸ் வந்து. சரியா? ஸோ அப்போது மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் இந்த ரேஞ்சு, ஏன்னா ஆல்ரெடி பாருங்கள் மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் வந்து வீக்லி சிபிஆரோட பிசி பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட்டை வந்து டச் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா 2 டைம் டச் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இதை நோக்கி போகும். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா டாப் சென்ட்ரல் பாயிண்ட்டை நோக்கி போகும். சரியா? அதனால் நீங்கள் இனிமேல் வீக்லி சிபிஆரை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வீக்லி சிபிஆர் வந்து நமக்கு தெரியுது அப்படிங்கிறப்போ இனிமேல் நீங்கள் வீக்லி சிபிஆரை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு Fin-Niftyயோட எக்ஸ்பைரி எந்த மாதிரி இருக்கும் நாளைக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ Fin-Niftyயோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்மளால் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது தெரியுதா? இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஸோ இதுக்கிட்ட மார்க்கெட் வந்து இதெல்லாம் பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுதுன்னா அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? 20,700 இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து இதுதான் ரெசிஸ்டன்ஸு. இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்சைடில் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இது வந்து மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து இந்த ரேஞ்சை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும்.
இந்த பாயிண்ட் சரியா, இது வந்து சப்போர்ட், இமிடியேட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட். இல்லை மேலே பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மட்டும் பத்தாது, இதுக்கு மேலே இந்த லைன் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா 20,700, இதையும் பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா தான் ஃபர்தராக மேலே போகும். மார்க்கெட் இன்கேஸ் கீழே இறங்குது அப்படின்னா இதுகிட்ட 20,550 இதுகிட்ட வரப்போ வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வீக்லி சிபிஆர் எப்படி இருக்குன்னு வச்சு பார்க்கலாம். ஸோ இதில் வீக்லி சிபிஆர் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், வீக்லி சிபிஆருக்கு கீழே தான் வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கீழே இறங்கின மார்க்கெட் கரெக்டாக அந்த S1 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா சிபிஆரை வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப இதுக்குள்ளேயே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட் இதை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். இல்லை அப்படின்னா திரும்ப கீழே இறங்குறப்போ இதுகிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கும், அகைன் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.